ஹாய் டியூட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம எபிசோடில் பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு சுற்றுலாத்தலம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய அமராவதி அணை. இது உங்கள் கிளவுட் நியூஸ் தமிழ். நான் உங்கள் சதீஷ். இந்த அமராவதி அணையை பார்வையிட நமக்கு 2 வழிகள் இருக்குது. இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராக் கார்டன் சொல்லக்கூடியது, இது நம்ம பேக் சைட் கேட் வழியாக வந்திருக்கோம். ஃப்ரண்ட் கேட் வழியாக வந்தோம் அப்படின்னா டேம்னுடைய மெயின் என்ட்ரன்ஸ் தான். இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு கல்வெட்டு ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. இதை அடுத்து நம்ம பார்த்தோம்னா சின்ன பார்க் போன்ற அமைப்புகள் அனைத்துமே அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பார்க் அனைத்துமே இன்னும் மேம்படுத்தினால் சுற்றுலா பயணிகள் இங்கே ஏராளமாக வந்து கண்டுகளிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். பேக் கேட் வழியாக வந்தோம் அப்படின்னா சூப்பரான வியூ நமக்கு கிடைக்குது. மெயினாக நிறைய பேர் ஃப்ரண்ட் வழியாக வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. பேக் சைடு வியூ நம்ம நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஸோ அதனால் நம்ம இந்த வழியை தேர்ந்தெடுத்து வந்தோம். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், சரியான ஒரு இடமா தான் இது நமக்கு தெரியுது. இங்கேருந்து வியூ பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் மெயின் கேட்டினுடைய என்ட்ரன்ஸ் நமக்கு தெரியுது. ஒவ்வொரு புது இடங்களை நம்ம தேடி ட்ராவல் பண்ணும்போது ஒரு விதமான புது எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்படிங்கிறது உண்மையாலுமே மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த சந்தோஷம் நம்மளோட சேனலை பார்க்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை கிளியராக ஷூட் பண்ணி போடுறோம். நீங்களும் பார்த்து நம்மளோட என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு புது இடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம பாதுகாப்பை முதல்ல உறுதி பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை சார்பில் ஒரு எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்குது. இங்கே என்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறத போர்டாக வச்சுருக்காங்க. முதலைகள் நிறைந்த ஆபத்தான பகுதி, அதனால் அணைக்குள்ளே செல்லவோ குளிக்கவோ கூடாது, மீறினால் தண்டிக்கப்படுவீர். இது வெறும் அறிவிப்பு மட்டுமல்ல, எச்சரிக்கை மட்டுமல்ல. இது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, உங்கள் உயிரே போகக்கூடிய ஒரு சூழல் அமைந்து விடலாம் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு அரசு சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை பலகையாக நீங்கள் கருதப்பட வேண்டும். இதையும் மீறி சில பேர் அப்படியே உள்ளே சென்றால் அவர்களின் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொள்ளவும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அணையின் வரலாற்றை பார்த்துடலாம். திருமூர்த்தி அணையின் தெற்கே அமராவதி ஆற்றின் குறுக்கே 1957ஆம் ஆண்டு காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது கட்டப்பட்டது. இந்த அணை கட்டப்பட்ட போது நீர்த்தேக்கத்தின் கொள்ளளவு 4 TMCயாக இருந்ததாகவும் தற்போது தூர் சேர்ந்ததால் 3 TMCயாக குறைந்து விட்டது எனவும் தரவுகள் குறிப்பிடுகின்றன. அமராவதி அணை வேளாண்மைக்காகவும் வெள்ள கட்டுப்பாட்டிற்காகவும் முதன்மையாக கட்டப்பட்டது. அமராவதி அணைக்கு முதன்மை நீர்வரத்து பம்பா ஆறு மற்றும் சின்னாற்றிலிருந்தே வருகிறது. அணையின் மேற்பரப்பளவு 3.59 ஸ்கொயர் மைல். அணையின் அதிகபட்ச ஆழம் 110 அடி, அதாவது 33.53 மீட்டர். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 427 மீட்டர், அதாவது 1401 அடி ஆகும். இந்த அணையின் மேலேறி நின்று பார்த்தால் பேக் கேட்டிலிருந்து ஃப்ரண்ட் கேட் வரையிலான இடைப்பட்ட இடங்களில் பூங்கா அமைக்கப்பட்டு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. இந்த அணையிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய முதலை பண்ணை ஒன்று வனத்துறையினரால் பராமரிக்கப்படுகிறது. அதை நாம் அடுத்த எபிசோடில் பார்த்துடலாம். இந்த அணையில் உள்ளூர் அல்லாத திலாப்பியா மீன் வகைகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொல்றாங்க. இந்த அணையில் வளரக்கூடிய முதலைகளை பற்றி ஒரு பார்வை. சேற்று முதலைகள் அல்லாது பாரசீக முதலைகள் என அழைக்கப்படும் மக்கர் முதலைகள் இங்கு பிடிபடாத நிலையில் இயற்கையாக விடப்பட்டு வளர்க்கப்படுகிறதாம். இவை மீன்கள் பிற ஊர்வனம் மற்றும் சிறிய பெரிய பாலூட்டிகளை உண்டு வளர்கின்றன. சில நேரங்களில் இவை மனிதர்களுக்கே ஆபத்தை விளைவித்துவிடும் என்ற காரணத்தால் இங்கு ஏராளமான எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகு இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம அணையின் அழகை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே போகலாம்.
என்ன நண்பர்களே, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ஸ்டே டியூன்டாக இருங்க. நன்றி, வணக்கம்.